வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான நம்ம எல்லார் வாழ்க்கையோடும் நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அலசப் போறோம். அதுதான் உழைப்பின் கண்ணியம் மற்றும் உலகளாவிய உரிமைகளுக்கான போராட்டம். வரலாற்றிலும் சரி, இந்த நவீன காலத்திலயும் சரி, தொழிலாளர் உரிமைகள் எப்படி பரிணமிச்சு வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்புல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள நம்ம ஆழமா போறதுக்கு முன்னாடி, இங்க இருக்கிற இந்த 8 அப்படிங்கிற எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ரத்த களரியான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நினைக்கிற 8 மணி நேர வேலை ஒரே நாள்ல அப்படியே ஈஸியா கிடைச்சிடலைங்க. இது பல தியாகங்களுக்கும் நீண்ட போராட்டங்களுக்கும் பிறகு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. முதல்ல இந்த தொழிலாளர் தினம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான பின்னணியை பார்ப்போம். வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா 1886ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுக்கான அடிப்படை மரியாதையை கேட்டு கடுமையா போராடிட்டு இருந்தாங்க. அப்போதான் 1886ல அமெரிக்காவோட சிகாகோ நகரத்துல நடந்த அந்த ஹேம் மார்க்கெட் போராட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அன்னைக்கு தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து 8 மணி நேர வேலைக்காக தீவிரமா போராடினாங்க. அந்த போராட்டத்தோட விளைவுதான் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த 8 மணி நேர வேலை நாள். என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? அதனால தொழிலாளர் தினம் அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு நாள் லீவ் விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுற நாள் மட்டும் கிடையாது. அடிப்படை மனித உரிமைகள், நாம செய்யற வேலைக்கு உண்டான நியாயமான ஊதியம், பாதுகாப்பான வேலைச்சூழல், மனித மரியாதை, அப்புறம் உழைக்கும் மக்களுக்கான சமூக கௌரவம், இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இது. நிஜமா சொல்லப்போனா இந்த மதிப்புகள் தான் ஒரு சமூகத்தை ரொம்ப ஆரோக்கியமா இயங்க வைக்குது. ஆனா காலம் மாற மாற இன்னைக்கு நாம சந்திக்கிற வேலைக்கள சவால்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப இங்க கவனிச்சிங்கன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் புரியும். நம்மளோட வேலை செய்யும் இடங்கள் எவ்வளவு வேகமா மாறிட்டு வருது பாருங்க. அபரிமிதமான தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் வீட்டில இருந்தே வேலை செய்யற ரிமோட் ஒர்க், இப்படி வேலை செய்யும் முறையே தலைகீழா மாறிடுச்சு. இந்த மாறி வரும் புதுமையான உலகத்துல தொழிலாளர் உரிமைகளும் முற்றிலும் புது புது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட வேலை செஞ்சாலும் சரி, இல்ல எங்கேயோ உட்கார்ந்து ரிமோட்ல வேலை செஞ்சாலும் சரி, இந்த ஒரு வரியை எப்பவும் மனசுல வச்சுக்கணும். தொழிலாளர் தினத்தின் செய்தி ஒவ்வொரு மனிதனின் உழைப்பும் மதிப்பிற்குரியது என்பதாகும். என்ன புது தொழில்நுட்பம் வந்தாலும் சரிங்க, உழைக்கும் மனித கண்ணியம் அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயம் எப்பவும் மாறவே மாறாது. இவ்ளோ முன்னேற்றங்கள் நம்ம சமூகத்துல இருந்தாலும் இன்னும் ஒழிக்கப்பட வேண்டிய சில இருண்ட பக்கங்களும் இருக்கதான் செய்யுது. அதுல ஒண்ணுதான் குழந்தை தொழிலாளர் முறை. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தோம், எத்தனையோ சட்டங்கள் வந்தோம், இது இன்னும் தொடர்றது நிஜமாவே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். குழந்தை தொழிலாளர் முறைனா என்னன்னு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை ரொம்ப ஆபத்தான கடினமான வேலைகளை ஈடுபடுத்துறது தான் இது. இது ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாத ஒரு கொடிய பழக்கம். அந்த பிஞ்சு குழந்தைங்களோட பொன்னான இளமை பருவத்தை இது ஈவு இரக்கமே இல்லாம பறிச்சிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வெறும் உழைப்பு சுரண்டல் மட்டுமா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு குழந்தையோட கல்வி, அவங்களோட உடல் நலம், மனநலம், இப்படி ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே அடியோடு அழிக்கிற ஒரு கொடுமையான செயல். அவங்களோட முழுமையான எதிர்காலமே இங்க நசுக்கப்படுது. சரி, இவ்ளோ கொடூரமான ஒரு விஷயம் ஏன் இன்னும் நடக்குது? இதை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதற்கான 4 முக்கிய காரணங்களை இங்க தொகுத்திருக்கோம். போதிய குடும்ப வருமானம் இல்லாத வறுமை நிலை காரணமா பெற்றோர்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது, சமூகத்துல இருக்கிற விழிப்புணர்வின்மை, குழந்தைகள் உரிமை பத்தின சரியான புரிதல் இல்லாமே, அப்புறம் மிக முக்கியமா சட்டங்களை சரியா அமல்படுத்தாத குறைபாடு. இந்த 4 விஷயங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு ஆணிவேரா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா வரலாற்றுல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான போராட்டத்தை பத்தி பார்ப்போம். அதுதான் பெண் தொழிலாளர்களின் போராட்டங்கள். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத மாபெரும் சுமைய ரொம்ப அழகா விளக்குதுங்க. பெண்கள் வரலாறு முழுக்க எப்படிப்பட்ட சுமைய சுமந்துட்டு வராங்க பாருங்க. ஒரு பக்கம் வீட்டை பராமரிக்கிற வேலை, இந்த ஒரு பக்கம் அலுவலக பணி. இந்த இரட்டை சுமைய அவங்க காலங்காலமா தங்களோட தோள்கள்ல சமமா சுமந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இரட்டை சுமைக்கு பின்னணியில பெண்களுக்கான அடிப்படை தேவைகளை கேட்டு வாங்குறதுக்கே அவங்க தனியா பல போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது. சம ஊதியம் வேணும், பாதுகாப்பான வேலை சூழல் வேணும், மாதவிடாய் விடுப்பு, குழந்தை பேறு உரிமை, இதுக்காக பெண் தொழிலாளர்கள் வரலாறு முழுக்க இடைவிடாம போராடி வந்திருக்காங்க. வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா மக்கள் ஒன்னு சேர்ந்து போராடுறப்போ எப்படிப்பட்ட மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும்னு புரியும். அந்த இரட்டை சுமைய சுமந்த பெண்கள் 1908ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்துல தங்களோட உரிமைகளுக்காக ஒரு மாபெரும் போராட்டத்துல குதிச்சாங்க. பின்னாடி இந்த போராட்டமே நாம இன்னைக்கு உலகளவுல கொண்டாடுற சர்வதேச மகளிர் தினமாக, அதாவது மார்ச் 8ஆம் தேதியா மாறுச்சு. என்ன ஒரு அபாரமான பயணம் இல்ல? வரலாற்று ரீதியா பல வெற்றிகளை நம்ம பெற்றிருந்தாலும் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம். இன்னைக்கு நிலைமை முழுசா மாறிடுச்சா? கண்டிப்பா இல்ல.
இன்னிக்கும் பல இடங்கள்ல ஒரே வேலை செஞ்சாலும் பெண்களுக்கு குறைவான ஊதியம் கொடுக்கற சம ஊதியமின்மை நடைமுறையில இருக்கதான் செய்யுது. ஆள் நடமாட்டம் இல்லாத தனிமையான பணியிடங்கள்ல பெண்கள் இன்னும் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்றாங்க. அதே போல அந்த வீட்டு வேலை, அலுவலக வேலைங்கிற இரட்டை சுமை இந்த நவீன யுகத்திலையும் தொடரவே செய்யுதுங்க. இவ்வளவு விஷயங்களை பார்த்த நாம ஒரு சமூகமா நமக்கு என்ன கடமை இருக்கு அப்படிங்கறத இப்ப சுருக்கமா பார்ப்போம். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்மளோட கூட்டு பொறுப்பா மாறுதுன்னு கவனிங்க. குழந்தை தொழிலாளர் முறைய முற்றிலுமா இல்லாம ஆக்குறது, பெண் தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தை முழுசா உணர்ந்து அவங்கள பாதுகாக்கிறது, அப்புறம் ஒட்டுமொத்தமா உழைக்கும் மக்கள் அனைவரோட உரிமைகளையும் பாதுகாக்கிறது, இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தரின் தவிர்க்க முடியாத கடமை. இந்த ஒரு தெளிவான வரலாற்று மற்றும் நவீன கால புரிதலோட உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட உழைப்ப கொண்டாடுற அதே நேரத்துல நம்ம உரிமைகளுக்கான இந்த பயணத்தையும் அதுக்காக தியாகம் செஞ்சவங்களையும் நாம என்னைக்குமே மறக்கக்கூடாது. இறுதியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வச்சு இந்த அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு உங்க சொந்த சமூகத்துல பல போராட்டங்கள் மூலமா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிய அந்த தொழிலாளர் உரிமைகளையும் அந்த விலைமதிப்பற்ற மனித கண்ணியத்தையும் பாதுகாக்க நீங்க தனிப்பட்ட முறையில எப்படி உதவ போறீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.